வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு கேபினெட்டு அனுமதி கொடுத்துட்டாங்க, அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. கூடிய விரைவாக ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதா பார்லிமெண்ட்டில் தாக்கல் செய்யப்பட இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். திமுகலேருந்து ஆரம்பித்து திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும், ஆம் ஆத்மி பார்ட்டியாக இருக்கட்டும், காங்கிரஸ், இவங்க எல்லாம் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதில் திமுகவுடைய எதிர்ப்புக்கு பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னா, திமுகவுடைய முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலேயே ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு தெரிவித்து அவர் எழுதியிருக்காரு. வேணா நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தை இன்னொரு முறை படிச்சு பாருங்க அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ என்ன ஒரு புதிய அப்டேட் என்ன அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா எப்போ தாக்கல் செய்யப்பட இருக்கு பாராளுமன்றத்தில் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. எப்போ தெரியுமா? வர திங்கக்கிழமை 16ஆம் தேதி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில் இருக்குல்ல, அதை யார் தாக்கல் செய்கிறா பார்லிமெண்ட்லனா, மத்திய லா அமைச்சர் சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது. லோக்சபாலையும் பிஜேபி கிட்ட மெஜாரிட்டி இருக்குது, ராஜ்யசபாலையும் என்டிஏ கிட்ட மெஜாரிட்டி இருக்குது. லோக்சபாவில் என்டிஏ, ராஜ்யசபாவில் என்டிஏவுக்கு மெஜாரிட்டி இருக்கிறதுனால இந்த மசோதா வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ இன்னொரு சம்பவம் என்னன்னா, புதிய தலைமுறையில் விவாத நிகழ்ச்சி. இந்த விவாத நிகழ்ச்சியில் பாஜகவுடைய பேச்சாளர் இருக்கார் பார்த்தீங்களா, எஸ்ஜி சூர்யா, அவர் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அவருடைய கருத்துக்கு திமுகவுடைய பேச்சாளர்னால பதிலே சொல்ல முடியாத ஒரு சூழல் உருவாயிருச்சு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு, முன்னாடியே கருணாநிதி அவர்கள் எழுதின நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு தெரிவித்து சில வரிகள் எழுதியிருக்காரு அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதை பற்றி எஸ்ஜி சூர்யா குறிப்பிட்டிருக்காரு. அந்த புத்தகத்தையே, நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தையே புதிய தலைமுறை ஸ்டூடியோவுக்கு கொண்டு வந்து அந்த புத்தகத்தை பொதுமக்கள்கிட்ட காமிச்சு இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசிச்சு காமிச்சிருக்காரு. அதில் என்ன வரி இருக்குன்னா, கார்த்திகை மாதத்தில் அகல் விளக்குகளை ஏற்றுவார்கள் தாய்மார்கள். கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்காரு, கார்த்திகை மாதத்தில் அகல் விளக்குகளை ஏற்றுவார்கள் தாய்மார்கள். தீப்பெட்டியிலிருந்து ஒரு குச்சியை எடுத்து உரசி அந்த விளக்கை பற்ற வைத்துவிட்டு குச்சியை கீழே போட்டுட்டு மற்றொரு விளக்கை ஏற்ற இன்னொரு குச்சியை எடுத்து உரசி பற்ற வைக்க மாட்டாங்க. ஒரு முறை தீப்பெட்டியிலிருந்து குச்சியை எடுத்து அதை உரசி எத்தனை விளக்குகளுக்கு பற்ற வைக்க முடியுமோ அத்தனை விளக்குகளுக்கு பற்ற வைப்பாங்க. அதே மாதிரி தான் பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். என்னுடைய கருத்து அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சுக்கு நீதி பாகம் 2 புத்தகத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்காரு. கார்த்திகை தீபத்தை தாய்மார்கள் எப்படி ஏற்றுவாங்க? தீப்பெட்டியிலிருந்து தீக்குச்சியை எடுத்து தீக்குச்சியை உரசி ஒரு விளக்குக்கு ஒரு தீக்குச்சி அப்படின்னு ஏற்ற மாட்டாங்க. ஒரு தீக்குச்சியிலேயே எத்தனை விளக்குகள் ஏற்ற முடியுமோ அவ்வளவு விளக்குகள் ஏற்றுவாங்க. அது மாதிரி தான் ஒரே நேரத்தில் பார்லிமெண்ட், லோக்சபா எலெக்ஷன் மற்றும் அசம்பிளி எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு பாஜக பேச்சாளர் அதை வாசித்து காமிச்சிருக்காரு. திமுகவினர்னால மறுப்பு தெரிவிக்க முடியலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்து இன்னொரு சம்பவம் என்னன்னா, 1967 வரைக்குமே இந்தியாவில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அமலில் இருந்திருக்கு. பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் 1967 வரைக்குமே தேர்தல் நடந்திருக்கு. அதன் பிறகு என்னாச்சு அப்படின்னா, அதில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. 1967 காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா, காங்கிரஸுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, காங்கிரஸ் உடையுது, ஸ்தாபன காங்கிரஸ் அப்படிங்கிறது உருவாகுது. இதன் காரணமாக இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ஆட்சியை டிசால்வ் பண்ணிடுறாங்க. ஓகே, நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசால்வ் பண்ணிடுறாங்க. 1967 தேர்தல்னா 5 வருடம் பீரியடு. அப்போ 1972 தான் பாராளுமன்ற தேர்தல் நடந்திருக்கணும். இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே ஆட்சியை கலைச்சிடுறாங்க. அவங்களுடைய இந்திரா காந்தி அவர்களுடைய ரெக்கமெண்டேஷன் பேரில் பிரசிடென்ட் ஆட்சியை கலைச்சிடுறாரு. 1971 பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. 1967 ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கும்ல, அப்படி தமிழ்நாட்டுக்கும் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. திமுக ஆட்சியை கைப்பற்றுறாங்க 1967. அப்போ 1972 வரைக்கும் திமுகவுடைய ஆட்சி தமிழகத்தில் இருக்கணும். திமுக என்ன பண்ணுறாங்க, கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாராளுமன்றத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்பாக தேர்தல் வருதா, சட்டமன்றத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்பாக தேர்தல் நடக்கட்டும். ஒரு வருஷம் டைம் பீரியட் இருக்குது இன்னும். ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே கலைஞர் கருணாநிதி அவர்களும் திமுகவுடைய ஆட்சியை கலைச்சிட்றாரு. கலைச்சிட்டு 1971 தேர்தலை சந்திக்கிறாரு. பாராளுமன்ற தேர்தலோடு சேர்த்து சட்டமன்ற தேர்தலையும் சந்திக்கிறாரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆந்திராவில் 1971 அசம்பிளி எலெக்ஷன் நடக்கலை, 72 தான் நடக்குது. அப்போது ஒரு வருஷம் டைம் இருந்தும் ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே
ஆட்சியை வந்து கலைச்சிட்டு பாராளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து சட்டமன்ற தேர்தலையும் சந்தித்தார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இதுக்கு மேலே ஒரு உதாரணம் வேணுமா? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு அப்படின்னு எஸ்ஜி சூர்யா அவர்கள் புதிய தலைமுறை விவாதத்தில் பேச, பாஜகவுடைய ஹேட்டர்ஸ்னால பதிலே சொல்ல முடியலை. திமுகனால ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்போ எதிர்க்கிறாங்க பார்த்தீங்களா இந்தி கூட்டணி, அவங்களால பதிலே சொல்ல முடியாத ஒரு சூழலை நேற்று பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது. எஸ்ஜி சூர்யாவுடைய கவுண்டரு, அதுவும் நெஞ்சுக்கு நீதி புத்தகம் பாகம் 2ல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதினதை எஸ்ஜி சூர்யா அவர்கள் வாசித்து காமிச்சது, இதெல்லாம் ஒரு பெரிய வைரலாக வந்து ஷேர் ஆகுது. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.